எலுமிச்சை குடும்பத்தோடு சேர்ந்தது. பழம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பேஸ்கெட் பால் சைஸுக்கு வந்துட்டு வரக்கூடியது. அவ்வளோ பெரிய பழமாக வரும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். பழைய நாற்றங்கள். நம்ம எதை பற்றி பேசுகிறோம்னே தெரியலைங்களா? பப்ளி மாஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பழைய பப்ளி மாஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பழம் நல்லா பெருசாக பூசணிக்காய் மாதிரி வரும். ஆனால் உள்ளுக்குள்ளே சொலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு ரப்பர் பால் சைஸுக்கு தான் இருக்கும். அதனுடைய தோலுடைய திக்னஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இன்ச்சு 3 இன்ச்சு திக்னஸ் வரும். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க வந்து கிராஃப்டட் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து மேலே வந்து தோல் வந்து எல்லோவாகவும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து ரெட்டாகவும் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, உங்களுக்கு வந்து ரெட் பப்ளி மாஸு. அதாவது பழமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துடும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளுக்குள்ளே மேல் தோலும் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ரெட்டாக இருக்கும். அந்த பழைய நாற்றகங்கள் மாதிரி வந்து தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமான 2 இன்ச்சு 3 இன்ச்சு கணத்துக்கு வந்து இருக்காது. தோலுடைய வந்து திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். உள்ளே வந்து அதிகப்படியான சதைப்பாங்காக இருந்தது. இது வந்து வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உளவி வந்து பார்த்தீங்கன்னா 2 ரகமே இருக்குது. நன்றி, வணக்கம்.